இந்த நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் மொழி தகுதி தேர்வு பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாமுக்கான தமிழ் மீடியம் பிடிஎஃப் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஎன்பிசி டெட் டிஎன்எஸ்ஆர்பி ஸோ 3 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பிடிஎஃப் மட்டும் அவைலபிள் இருக்குது. டோட்டலாகவே வந்துடும் 450 ருபீஸ் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 9344728476. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். வாங்க பார்க்கலாம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை வாக்கியம்: மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். கடைசி வேர்ட்ஸ் மட்டும் பாருங்கள், மற்ற எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார்கள், செய்கிறார்கள், செய்தனர் அப்படி இருக்குது. செய்வித்தனர் தான் கரெக்டு. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது அப்படின்றது எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. செயப்பாட்டு வினை வாக்கியம். ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது, செயப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தன்வினை வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குமரன் கம்பராமாயணம் கற்றார், இதுதான் தன்வினை வாக்கியம். ஓகேங்களா. கற்பித்தார் அப்படின்றது பிறவினை வாக்கியம். அது குமரன் கம்பராமாயணம் கற்றார், இதுதான் தன்வினை வாக்கியம். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கேள்வி என்ன நம்ம பார்க்கணும். எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று தருக. ஓகேங்களா. அப்படின்னு சொன்னோன்னா நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று அப்படின்றது கரெக்டான ஒரு பதிலாக இருக்கும். அடுத்த கேள்வி: சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அன்பு செய்துதலே மனிதநேயம் எல்லா உயிருக்கும், உயிர்களிடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம், இதுதான் சரியான ஒரு சென்டென்ஸு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம். அடுத்து இருவினை பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக என்ன வரும், விரைவாக வந்தான் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா, அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான் அப்படின்றது அப்போது தவறாக இருக்குது இல்லைங்களா. அப்போது கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. சரிங்களா. இதுதான் ஒரு சரியான பொருளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான வேர்ட்ஸ். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அடுத்து பொருத்தமான விடைகளை தேர்ந்தெடுக்க. பொருத்துக கொடுத்துருக்காங்க. எதிர் மறுத்து கூறுதல். எதிர் மறுத்து கூறுதல்னா மறைவிடை. ஓகேங்களா. ஆப்போசிட்டாக சொல்கிறது. போகுவியா அப்படின்னா போக மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது மறைவிடை, அதான் எதிர் மறுத்து கூறுதல். அடுத்து உடன்பட்டு கூறுதல் அப்படின்னு சொன்னால் நேர்விடை. உடன்பட்டு கூறுதுன்னா நீ செய்வாயானா செய்வேன் அப்படின்னு சொல்லி உடன்பட்டு கூறுதல், அது நேர்விடை. அடுத்து நேர்ந்ததை கூறல், என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை. ஓகேங்களா. நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல் விடை. அதே இனமானதை கூறுவது இனமொழி விடை. ஓகேங்களா. எதிர்மறுத்து கூறுதல் மறைவிடை, உடன்பட்டு கூறுதல் நேர்விடை, நேர்ந்ததை கூறுதல் உற்றது உரைத்தல் விடை, அதே இனமானதை கூறல் இனமொழி விடை. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணப்பறை, தவில், படகம், உருமி, உடுக்கை. இதில் நம்ம எப்போவுமே சொல்லிட்டோம் இதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஊ இருக்குது. உருமி உடுக்கையில் உடுக்கை உருமி, அடுத்தது கசரதவர. ஸோ கணப்பறை, தவில், படகம். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் நம்ம அகர வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அடுத்து வேர் சொல்லை தேர்க. உரைத்தான். உரைத்தான் என்ற சொல்லோட வேர் சொல் உரை. அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்க. சென்றனர் என்பதன் வேர் சொல் செல். ஏய் என்பது என்னோடு டேஷ் 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 எனும் பொருளை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏய் அப்படின்றதோட மற்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏய்னா பொருந்து, சேர், கூடு. சரிங்களா. 3 பொருள் கேட்டிருக்காங்க. பொருந்து, சேர், கூடு, இது எல்லாமே ஏய் என்ற சொல்லோட வேறு பொருள்கள். அடுத்து கடற்கலன்கள் எவை என கண்டறிந்து எழுதுக. எதெல்லாம் கடற்கலன்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாவாய், வங்கம், தோணி. மற்றதில்
2, 3 வேர்ட்ஸ் மேட்ச் ஆகும். ஒரு சிலது மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க வலை குடுத்துருக்காங்க. வலை ஒரு கடற்கலன் கிடையாது இல்லையா? அதே ஆப்ஷன் சில கடல் உணவு, கடல் பாசி, கடல் உயிரி இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அதுவே ஆப்ஷன் டில களித்தோணி, காணப்பாய்மரம், ஆஞ்சான் கயிறு எல்லாமே அவங்க எடுத்துட்டு போறதான் சொல்லியிருக்காங்க. ஆனா கடற்கலன் அப்படின்றது கடலுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற ஒரு வெஹிக்கிள். ஸோ அப்ப நாவாய்னா கப்பல், வங்கம், தோணி. சரிங்களா? அடுத்து பிழையற்ற தொடரை தேர்க. மயில் ஓர் அழகான பறவை. ஓகேங்களா? மயில் ஓர் அழகான பறவை. ஆப்ஷன் சிலையும் அதே தான் இருக்கு. பட் அழகுக்கான லா வேற லாவா இருக்கு. அதுவே மற்ற ஆப்ஷன்ல பாருங்க ஒரு அழகான லால வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மயில் ஓர் அழகான பறவை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதணும். மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிகின்றன வராது, புரிகின்றது தான் வரணும் இல்லையா? மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. சரிங்களா? அடுத்து மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுக. சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க. சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா? ஆண் கோழி தான் சேவல் இல்லையா? சேவல் மட்டும்தான் கூவும், கோழி கூவாது. ஓகேங்களா? சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். அடுத்து பிழையை திருத்தம். சந்தி பிழையற்ற தொடரை எடுத்து எழுதணும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். ஓகேங்களா? இதில் என்ன பிழை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிக்கனமாக பயன்படுத்துவேன். ஓகேங்களா? சிக்கனமாக வரக்கூடாது, சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு வரணும். அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், வைகறை, பாலை, ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த புறப்பாட்டு டைமு பாலை ஏற்பாடு கிடையாது. அதுதான் பொருந்தாத இணை. மற்ற எல்லாமே கரெக்டு. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், வைகறை. சரிங்களா? கலர் நிலம் எதிர் சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. கலர் நிலம் அதற்கான எதிர் சொல் திருந்திய நிலம். சரிங்களா? இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுதுக. இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுதணும்னா இடமெங்கும். அடுத்து காடு ப்ளஸ் ஆறு சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டாறு. அடுத்த கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது, அமைந்தன, அமைந்திருந்தது, அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அப்படின்றது தான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அமைந்துள்ளது சொல்லக்கூடாது, அமைந்தது சொல்லக்கூடாது, அமைந்திருந்ததும் இல்லை கிடையாது. அமைந்துள்ளன. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. லக்ஷ்மி கூப்பிடுவாள். மற்றதெல்லாம் பாருங்கள். கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுகிறது, கூப்பிடுவார் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் கூப்பிடுவாள் அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. மாடு அக்ரிணை ஒருமை, அது சரி. அரசி உயர்திணை ஒருமை, அதுவும் சரி. மக்கள் அக்ரிணை பன்மை சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் அப்படின்றது உயர்திணை பன்மை. சரியா? அப்போ ஆப்ஷன் சி தவறான ஒரு இணை. அதுவே ஆப்ஷன் டி பாருங்கள். அரசன் உயர்திணை ஒருமை கரெக்டு தான். ஆப்ஷன் சியில் மக்கள் உயர்திணை பன்மை வரணும், அதுக்கு பதிலாக அக்ரிணை பன்மை போட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + ஐயம் ஓர் ஐயம். ஓகேங்களா? 1 + ஐயம் ஓர் ஐயம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது ப்ராப்பராக அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்படியே அந்த வேர்ட்ஸை மிஸ்மேட்சாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சென்டென்ஸில்.
சரியான தொடர் எது அப்படின்னு பார்த்தோன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அடுத்து இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதம் இளவேநீர் காலத்தில் எப்போ அப்படின்னு சொன்னால் இளவேநீர் காலம் அப்படின்றது சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில். சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க. எது செய்தி தொடர்னு பார்க்கணும். கடமையை செய் அப்படின்றது ஒரு கட்டளை வாக்கியம். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படின்றது ஒரு கேள்வி வாக்கியம். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இதுதான் செய்தி வாக்கியம். அதுவே அடுத்தது பாரதியார் பாடல்களில் இனிமைதான் என்ன, அது ஆச்சரிய வாக்கியம் இல்லையா? அப்போது முக்காலமும் உணர்ந்தவர் நம் முன்னோர்கள் அப்படின்றது செய்தி தொடர். அடுத்து கலை சொல் அறிக. ஸ்ட்ரோம் அப்படின்ற சொல்லுக்கான கரெக்டான தமிழ் சொல் புயல். ஸ்ட்ரோம் புயல். அடுத்து மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஏவுகணை. மிசைல்னா ஏவுகணை. அடுத்து கூற்று சொல்லியிருக்காங்க. அந்த கூற்றுகள் சரியா தவறா நம்ம பார்க்கணும். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரசாலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அரச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அடுத்து மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று 1, 2 சரியானது, 3 மட்டும் தவறானது. ஓகேங்களா? மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். முதல் 3 அப்படின்னு இருக்குது. மூ. அடுத்து ஆப்ஷன் சியில் பா, அதாவது 10 பார்வை, பா. அடுத்து ஆப்ஷன் டியில் ஏ. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே சரியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்படின்ட்டு தான் வரணும் இல்லையா? ஸோ உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது தவறான குரில் நெடில். அடுத்து இருபொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழி, நதி எனும் இருபொருள் தரும் சொல் ஆறு. சரிங்களா? வழினா பாதை, ஆனால் நதினா பாதை கிடையாது இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு. ஆறுனா வழி, நதி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம் அப்படின்னா தரணி, பார். உலகம் அப்படின்றது தரணி, பார் அப்படின்னு பொருள்படும். அடுத்து பேசுதல் இருபொருள் தருக. பேசுதல்னா உரைத்தல், விளம்புதல். பேசுதல்னா உரைத்தல், விளம்புதல். சரியான சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா? இங்கே மிகுந்த அக்கறையுடன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் இல்லையா? நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, யாது என்ற வினா சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? ஓகேங்களா? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? அதே மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யாது அப்படின்னு கேட்க முடியாது. கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை, அதான் வரும் இல்லையா? அதே மாதிரி என்ன சொற்களை பேச வேண்டும், இல்லை எப்படி சொற்களை பேச வேண்டும், இந்த மாதிரி இருக்கும். பட் யாதுன்றது மற்ற 3 ஆப்ஷனுக்குமே மேட்ச் ஆகாது. ஆப்ஷன் ஏக்கு தான் மேட்ச் ஆகும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? அடுத்த கேள்வி, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஓகேங்களா? அதுக்கு தான் வஉசி அப்படின்றது கரெக்டான ஒரு மேட்சான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? அடுத்த கேள்வி, நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான எதிர்கால வார்த்தை என்னவா இருக்கும்? நான் வருவேன். ஓகேங்களா? நான் வந்தேன் எதிர்காலம் என்னவா இருக்கும்? நான் வருவேன். அடுத்த கேள்வி, பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் கவனமாக. பதனம், ஓகேங்களா? சூதானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பார்த்து பதனமாக போயிட்டு வாப்பா, சூதானமாக போயிட்டு வாப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதாவது கவனமாக.
அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஓகேங்களா, அதான் ஆச்சரியக்குறி ரெண்டுமே. அதே சேக்கிலார் எழுதிய நூல் எது அப்படின்றது ஒரு கேள்வி வாக்கியம், ஆனால் இது ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஓகேங்களா, இங்கே கமா வரக்கூடாது வாழ்வான் கிட்ட. அதுவே பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இங்கேயும் இடத்துக்கு பக்கத்தில் கமா வரக்கூடாது. ஸோ கரெக்டான நிறுத்தற்குறி இருந்த தொடர் எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்தோ இயற்கை அழிகிறதே, அதுதான் சரியா. அடுத்து கீழ்கன்ற வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, அடேங்கப்பா எவ்வளவு பெரிய ஏரி. ஓகேங்களா, ஆச்சரியக்குறி தான் அடேங்கப்பா, ஆச்சரியக்குறி எவ்வளவு பெரிய ஏரி. இது ஒரு அடைப்புக்குறிக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி. அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி. அடுத்த கேள்வி, சோநாடு என்பதன் மருவு சோழநாடு. ஓகேங்களா, சோழநாடு அப்படின்ற பேர் தான் மருகி சோநாடு அப்படின்னு இப்போது வழக்கத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா அதற்கான இணையான தமிழ் சொல் செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். அடுத்து, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா, அந்த வினாவுக்கு எதிராக இன்னொரு வினாவை கேட்குறது. ஓகேங்களா, ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு எதிராக இன்னொரு கேள்வி நம்மளே திருப்பிட்டு கேட்குறது தான் வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கேள்வி, டெபிட் கார்டு இணையான தமிழ் சொல் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. அடுத்து டெலிகேட் தனித்தமிழ் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னு சொன்னால் பேராளர். டெலிகேட்னா பேராளர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஃபைல் அப்படின்னா கோப்புகள் இல்லையா, ஃபைல் கோப்புகள். அடுத்து ஜெராக்ஸ்னால் ஜெராக்ஸ்னே போட்டிருக்காங்க. பென்சில் எழுதுகோல், பேப்பர் தாள்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தவறானது. ஃபைல் கோப்புகள் தான் சரியான ஒரு மேட்ச். நெக்ஸ்ட், தாமரை இலை நீர் போல் ஓமை கூறும் பொருள் யாதன்னு கண்டறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமரை இலை நீர் போல் அப்படின்னா பட்டும் படாமல் இருக்கிறது. ஏன்னா தாமரை இலையில் தண்ணி ஒட்டவே ஒட்டாது, உருண்டுட்டு அப்படியே கீழே தான் போகும் இல்லையா. அடுத்து, பேரறிவாளன் திருப்போல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரறிவாளன் திரு போல அப்படின்னா பலருக்கும் பயன்படும். ஓகேங்களா. அடுத்து சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் இல்லையா. இலவு காத்த கிளி போல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏமாந்து போயிட்டோம், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ அது ஒரு ஏமாற்றத்தை குறிக்குது, இதுதான் சரியான இணை. அதுவே இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னா விரைவு, தவறு. குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா வேதனை இல்லை இல்லையா, இல்லை இல்லையா. குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒளி தரும், அதை வேதனைன்னு சொல்லியிருக்காங்க, தவறு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேர்ந்திருத்தல் கிடையாது. ஸோ இதில் சரியான இணை எது அப்படின்னு பார்த்தோன்னா இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்றது ஒரு செய்வினை வாக்கியம். வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்றது செய்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுக்க. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இதற்கான சரியான கேள்வி, வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மையை பெற்றிருந்தார். ஓகேங்களா. இதற்கான சரியான கேள்வி என்னவா இருக்கும், வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை. ஓகேவா. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மையை பெற்றிருந்தார். இதற்கான சரியான வினா வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை. அடுத்து, இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவிந்து, குவித்து. ஓகேங்களா. அதற்கு சரியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில்
குவித்து வைத்தனர். இதுதான் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். அடுத்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். ஓகேங்களா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகி இருக்காது. அடுத்து அகரவரிசைப்படுத்த சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அன்னை, அறிவு, அன்று, அன்பு, அழகு, இல்லையா? இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், கசர தபர அந்த ஆர்டரில் தான் பண்ணணும். நான் இப்போ ஃபஸ்ட்லேயே பாருங்கள், இன், ரீ, இன், இன், லா இருக்கு இல்லையா? ஸோ இன்னு காங்யா சாங்யா டானா தானா பானா வரிசையில் தப்பாக இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை இங்கே கரெக்டாக இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 3ல் கா சே ஜஸ்ட் இப்போது 4வது வேர்டு சப்பானி இருக்குது. சாக்கு தான் சா சீரீஸ் எல்லாமே வரணும் இல்லையா? சச்சா, சிச்சி, சுச்சு, சேச்சே, சை, சொச்சோ, இல்லையா? அப்போ சப்பானி பின்னாடி இருக்குது, செங்கீரை முன்னாடி இருக்குது. ஸோ தவறாக அரேஞ்ச் ஆகிருக்கு. 4வது ஸ்டேட்மெண்ட் காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம் சரியாக அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? கசரதபர காக்கப்புறம் சா வரணும். அப்புறம் சா சீரீஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரணும். அதுக்கப்புறம் தான் தாமும் மற்றெல்லாம். அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2வும் ஸ்டேட்மெண்ட் 4ம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒரு ஆன்சர். எழுதிய பாடல் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதிய பாடல் அப்படின்னா பெயரெச்ச தொடர். மகிழ் என்ற சொல்லின் வினையாளணியும் பெயரை தெரிவு செய்க. மகிழ் என்ற சொல்லுக்கான வினையாளணியும் பெயர் மகிழ்ந்தோர். எழுது என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக அப்படின்னா வினை எச்சம் எழுதி. சரியா? அடுத்து வேர் சொல்லை கண்டறிக. கற்றார். கற்றார் என்ற சொல்லோட வேர் சொல் கல். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா பள்ளத்தில் விழுந்தாள். ஓகேங்களா? பள்ளம் அப்படின்னா குழி. அதற்கு சரியான இல் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி, மாலா பள்ளத்தில் விழுந்தாள். அடுத்த கேள்வி சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. அறம் 2 கொம்பு ரா வரும். அறம் செய்ய விரும்பு. ஓகேவா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஹியூமனிட்டி மனிதநேயம். அதே ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, கருணைன்னு போட்டிருக்காங்க. பேட்ரியாட்டிசம் அறக்கட்டளைன்னு போட்டிருக்காங்க. மெர்சினா கருணை, இல்லையா? அப்போ மாறி இருக்கு. ஹியூமனிட்டி மனிதநேயம் இதுதான் கரெக்டான ஒரு இணை. அடுத்து சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். எதிர்மறை சொல்ல போட்டு நம்ம நிரப்பணும். அல்லல். ஓகேங்களா? அப்போ மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல், கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஓகேங்களா? மலரை எடுத்து வா, கொண்டு வா, பறித்து வா இதெல்லாமே தவறானது. மலர் அப்படிங்கும்போது கொய்து அப்படி தான் கரெக்டாக இருக்கும். கொடியில் உள்ள மலரை கொய்து வா. அடுத்து மரபு வலுவற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானையை வனைந்தான். அதுதான் சரி. ஓகேங்களா? மண்பானை செய்தான், உருவாக்கினான், தயாரித்தான் இதெல்லாம் வரக்கூடாது. மண்பானை வனைந்தான் அதுதான் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணா நேற்று நீ வந்தாய். மற்றதெல்லாம் பாருங்கள். கண்ணா நேற்று நீ வந்தேன். கண்ணா நேற்று நீ வருகிறாய். கண்ணா நேற்று நீ வருகிறாய். அதே ஆப்ஷன் டியில் கண்ணா நேற்று நீ வந்தாய் கரெக்டாக முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வலுவு சொல்லற்ற தொடர். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. மண்ணீட்டாளர், கண்ணுள் வினைஞர், காருகர். ஓகேங்களா? இதில் தவறான ஒரு சொல் என்னன்னா துகிர். ஓகேங்களா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை இதெல்லாமே 8 தொகை நூல்கள். மதுரை காஞ்சி அதில் வராது. ஸோ பொருந்தா சொல் மதுரை காஞ்சி. அடுத்தது
பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி. இன்றைக்கு பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றது. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மொழிபெயர்ப்பு இல்லையா? அதை பற்றி தான் முல்லாவே பேசியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னா ஊடகத்தோட வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதழ்கள். அடுத்து விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. அடுத்து மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது அப்படின்னா நாளிதழ் படிப்பு இல்லையா? எல்லாமே மேலே இருக்க அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணால் போதும். அடுத்து பொருந்தும் விடை வரிசையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகடு அப்படின்னு சொன்னால் எருமைக்கடா. பகடுனா எருமைக்கடா. வேரினா தேன். பகடு எருமைக்கடா. வேரி தேன். மேதி எருமை. களை கரும்பு. பகடு எருமைக்கடா. வேரி தேன். மேதி எருமை. களை கரும்பு. ஆப்ஷன் சி. அடுத்து சொல்லுக்கோற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. ஓகேங்களா? இதுதான் சொல்லுக்கேற்ற பொருள். கோடு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. அடுத்து சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லல் அப்படின்னு சொன்னால் சேரு. அல்லல் அப்படின்னா சேரு. அதுதான் சரியான சொல்லுக்கான பொருள். அடுத்து சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + நாள் ஒரு நாள். 1 கூட்டல் நாள் ஒரு நாள். அடுத்த கேள்வி சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல் அதோட கூட்டு பெயர் என்னவா இருக்கும்? புற்கட்டு. ஓகேங்களா? புல்லோட கூட்டு பெயர் புற்கட்டு. அடுத்து படலை என்பது ஒரு மாலை. படலை அப்படின்னு சொன்னால் மாலையை குறிக்கும். அடுத்து செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுவது. ஓகேங்களா? பேச்சு மாறாமல் இருக்கிறது தான் செறிவு. சரியா? முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுவது செறிவு. அடுத்து கலை சொல் ரினைசன்ஸ் அப்படின்னு சொன்னால் மறுமலர்ச்சி. அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியா தவறான்னு பார்க்கணும். கூற்று என்னன்னு பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். ஓகேங்களா? கூற்று சரியானது. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவர். ஓகேங்களா? இந்தியாவில் பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருனால தான் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இந்திய தேசிய இராணுவத்தோட இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து கூற்று காரணம். கூற்று என்னன்னு பார்க்கலாம். உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. சரியானது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை. ஆமாம். ஸோ இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. ஏன்னா செய்யப்படு பொருள் முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை ஆகும். ஆமாம். அடுத்தது குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். உணவு ஊதல், அதாவது ஊ இருக்குது. அடுத்த ஆப்ஷன் சியில் ஏ இருக்குது. ஆப்ஷன் டியில் இ இருக்குது. அதாவது முதல் எழுத்துக்களை நம்ம பார்த்தா போதும் குரில் நெடில் வேறுபாட்டுக்கு. அப்போ அறம் இருக்குன்னா தான் இருக்கணும். பட் பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான ஒரு இணை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அறம் பொருள் தான். அடுத்து
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னா, நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்றது ஒரு சரியான இடத்துல நம்ம சேர்க்குற வார்த்தையாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ, நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். அடுத்த கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நூலின் பயன் படித்தல், கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். ஓகேங்களா? இது வேற, அது வேற. நூலின் பயன் படித்தல்னா கல்வியின் பயன் கற்றல். அப்போ நம்ம இந்த மாதிரி நார்மல் பேச்சு வழக்கில் சொல்கிறத எழுத்து வழக்கில் எழுதும்போது எனில். ஓகேங்களா? அடுத்து சரியான இணைப்பு சொல் எழுதுக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகேங்களா? மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லையா? நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலுவமைதி சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா வருகிறார். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இந்த தொடரில் இருக்க வலுவமைதி வருகிறார். அடுத்த கேள்வி, விண் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. விண் அப்படின்னா விண் தடை வராது, விண்வெளி அதான் சரியாக இருக்கும் இல்லையா? விண்வெளி. அதே விண்மீன், விண்பலி இதெல்லாம் மேட்ச் ஆகாது. ஸோ விண்வெளி. கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒலி மரபுச்சொல் எதுவென கண்டறிக அப்படின்னா கிளி பேசும் இல்லையா? குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளரும், கிளி பேசும். அடுத்து சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல்லு. ஸோ ரவைக்கு அப்படின்னா ரவைனா இரவுக்கு, சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். ஓகேங்களா? ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல். இந்த பேச்சு வழக்கோட எழுத்து வழக்கு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். அடுத்த கேள்வி, குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம் இல்லையா? அதே புதுக்கோட்டைக்கு பொதுகை வரும் இல்லையா? சைதாப்பேட்டைக்கு சைதை அப்படின்னு வரும். கும்பகோணம் குடந்தை. புதுச்சேரிக்கு புதுவை. ஓகேங்களா? அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மருவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருச்சி, திருச்சிராப்பள்ளி. அதே கும்பகோணம்னா குடந்தை வரும், தஞ்சாவூர்னா தஞ்சை வரும், உதகை அப்படின்னா உதகமண்டலம். ஆனால் இங்கே கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஆனால். யூஸ்வலாக நம்ம பேசும்போது சொல்கிற வார்த்தை பட்டுனா ஆனால். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கம்ப்யூட்டர் எடுத்தோடனையும் தப்பாக இருக்குது. கடல் நீர் உப்பாக இருக்கிறது இதுதான் சரியான ஒரு சென்டென்ஸு. அடுத்து பார்க்கலாம். கந்தன் தியேட்டரில் சினிமா பார்த்தான். தியேட்டர், சினிமா எல்லாமே பிறமொழி சொற்கள். வேலை எளிதாக மிஷின்கள் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கில சொல்லற்ற ஒரு தொடர் எது அப்படின்னு பார்த்தோன்னா கடல் நீர் உப்பாக இருக்கிறது. ஓகேங்களா?